படிக்கிற ஆர்வம் இருக்கிற குழந்தைகளை உங்கள் குழந்தைகள் பார்க்கிற பொழுது அந்த பழக்கம் உங்கள் குழந்தைகளுக்கும் தொற்றிக்கொள்ளும். படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் பற்றி கொள்ளும். மெல்ல மெல்ல வாசிப்பினுடைய அருமை உங்கள் குழந்தைகளுக்கு புரியும். இதை தான் நம்ம பண்ணணும். புத்தகங்கள் ஏன் படிக்கணும் நிறைய பேர் கேட்பாங்க. புத்தகங்கள் ஏன் வாங்கணும் நிறைய பேர் கேட்பாங்க. நீங்க மனுஷனா இருக்கணும்னு முடிவு பண்ணா புத்தகங்கள் படிக்கணும், புத்தகங்கள் வாங்கணும். ஒரு புத்தகம், ஒரு நல்ல புத்தகம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டாலும் இப்பொழுது படிக்கிற வாசகன் கூட அதை படிக்கிற பொழுது அவன் மனதிற்குள் ஒரு புதிய விஷயம் தோன்றுகிறது என்றால் அதுதான் பழைய கடல் புதிய அலையாக நான் பார்க்கிறேன். புத்தகம் ஏன் படி படி படின்னு எல்லாரும் மாறி மாறி சொல்றாங்க. ஒரு புத்தக காட்சி நடத்துறதுக்கு ஏன் தமிழக அரசு முன்னெடுக்குது? நீங்க கொடுக்கிற காசு அதை அச்சிடுவதற்கும் அந்த அட்டை வடிவமைப்புக்கும் தானே ஒழிய அந்த அறிவுக்காக கிடையவே கிடையாது. எழுத்தாளனுடைய எழுத்துக்கு விலையே கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. எழுத்தாளனுடைய எழுத்துக்கு விலையே கிடையாது. படிக்கிற ஆர்வத்தை ஊக்குவிக்க வேண்டும். சார், ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எந்த புத்தகங்களை திறந்து எது படிச்சாலும் உங்க வாழ்க்கையோட உங்களை தொடர்பு கொடுக்கும்.